You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய தயவினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் 31,100க்கு மேல இந்த பரிசுத்த வேதத்துல வார்த்தைகள் இருக்கு. 31,100க்கு மேல ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளது, அபிஷேகம் நிறைந்தது, வல்லமை உள்ளது. தேவ வார்த்தை, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தின் வார்த்தை இது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது, கேட்கும் போது, கீழ்ப்படியும் போது அவ்வளவு மேன்மை இருக்கிறது, அவ்வளவு விடுதலை இருக்கிறது, அவ்வளவு தெளிவு இருக்கிறது, அவ்வளவு சமாதானம் இருக்கிறது. இதை ருசி பார்க்கிறவர்களுக்கு தான் புரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை வாசித்து கேட்டு தியானிக்கும் போது அந்த ருசி அனுபவம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நான் தொடர்ச்சியாய் பேசுகிற வரிசையில் இன்னொரு நபரை குறித்து உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 31, 32 2 வசனங்களையும் படிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் தம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக போதனைகளை கொடுத்தார், அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு நிறைய சோதனை ஏற்பட்டது, என் சீஷர்களே நீங்க கூட இருந்தீங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தினார், உங்களுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்ப இதை சொன்ன பிறகு ஆண்டவர் ஒரு நபர், யார் இவர்? சீமோன்னா தெரியாது, பேதுரு. பேதுருக்கு இன்னொரு பெயர் சீமோன், சீமோனுக்கு இன்னொரு பெயர் பேதுரு. 2 பேர் இல்லை, ஒருத்தவங்க தான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே. பேர் சொல்ற 2 முறை சொல்றாரு. இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர்கிட்டயே போயிட்டு பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின சீஷர்களை புடமிடும்படி. அதை எப்படி ஒப்பிட்டு சொல்லுகிறார்? கோதுமைய, அந்த கோதுமை செடியிலிருந்து அந்த கோதுமை மணியை பிரித்தெடுக்கணும்னா போட்டு அதற்கு சில மெத்தட் இருக்கு. அதை தனியா பிரித்தெடுப்பதற்கு அதுக்கு வலிக்காது, ஆனால் அவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. சுளகினால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு, உங்களை சோதிப்பதற்கு அவன் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிசாசு அவன் தந்திர செயல்கள் பாருங்க, சத்ருவின் காரியங்கள் பாருங்க. ஒருத்தவன் நல்லா இருக்காம விடுறதில்லை, அவன் வேலையே சோதிக்கிறது தான், புடமிடுவதுதான்.
பிரச்சனையை கொடுப்பதுதான். இது வேதாகமத்தில் தொடர்ச்சியா படித்து வருகிறோம். உங்களை இயேசுவை பின்பற்றின அந்த ஒரு 12 பேர் வைத்துக் கொள்ளுங்க, மற்றவர்களும் உண்டு. உங்களை எல்லாரையும் புடமிட கேட்டுக்கொண்டான். உங்கள் சோதனை வரப்போகிறது, உங்களுக்கும் பிரச்சனைகள் வரப்போகிறது. என்ன கேட்டுக்கிட்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. ஆண்டவர் சொன்னது உங்க எல்லாருக்குமே பிரச்சனை வரப்போகுது. ஆனா இங்க பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நானோ ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் அக்கறை உள்ளவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்கள் மீதும் ஒவ்வொரு பெண்கள் மீதும் அக்கறையுள்ள ஆண்டவர் என்பதை சுட்டி காட்டுகிறது. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். இதெல்லாம் நாம கூட ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவனானவர் மனிதனாய் வந்ததினாலே இந்த வழிமுறைகளை சொல்லிக்கிறார். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. அப்போ பேதுரு இயேசுவை பின்பற்றின பேதுருக்குள்ள, சீமோனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? விசுவாசம் இருந்திருக்கு. தேவனை குறித்த விசுவாசம், அவர் வார்த்தையை குறித்த விசுவாசம், அவருடைய வல்லமையை குறித்த விசுவாசம், அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தோமே, இதிலே ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது என்கிற விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, விசுவாசம் ஒழிய வாய்ப்பு இருக்கு. விசுவாசத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக வேண்டிக் கொண்டேன். எல்லாருக்காகவும் வேண்டுறேன், ஆனா உனக்காக விசேஷமா நான் வேண்டுறேன். நீ ஒரு காரியம் செய்யணும், முதல்ல உன்னுடைய குணம் சரியாகணும். ஏன்னா சீமோனுக்குள்ள இருக்கிற குணம் ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த சீமோன, இந்த பேதுருவை ஆண்டவர் வித்தியாசமா பயன்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு கோபம் நான் போனாதான் மற்றவர்கள் மேல அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்க முடியும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். அவன் சரியா புரிஞ்சுக்கல. அப்புறம் அதன் பிறகு சொல்றாரு, என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியல பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவும் முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே இந்த வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, சீமோனே சீமோனே என்று சொன்னதை போல உங்க பேர் சொல்லி அழைக்கிறார். நீங்க விசுவாசத்தோட இருக்கீங்க, ஆனா அந்த விசுவாசம் ஒழிகிற அளவுக்கு பிசாசு உங்களை சோதிப்பான். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வேண்டுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். முன்கூட்டியே எச்சரிக்கிறார், இப்படியெல்லாம் சோதனை வரும், தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு. உஷாரா இருப்போம், தெளிவோடு இருப்போம், வசனங்களை கேட்போம், சோதனையில் விழுந்து விடாதபடி காத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். எங்கள் பரலோகத்தின் பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த சந்தர்ப்பத்திற்காய் நன்றி. வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் சோதனை கட்டங்கள் வரும்போது விசுவாசத்தை விட்டு விலகாதபடி உமக்காக உறுதியாயிருக்க கிருபை தாரும். வல்லமை இறங்குவதாக மகிமையாய் காத்துக்கொள்ளும். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.